இப்போ இந்த விஷயம் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது, ஆனால் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய ட்ரெண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர். ரைட், அது என்ன அப்படின்னா அந்த டாக்ஸிக் பர்சன் அப்படிங்கிற அந்த வேர்ட். ஸோ அப்போ இது இவர் ஒரு டாக்ஸிக் பர்சன், இவர் டாக்ஸிக், நான் டாக்ஸிக், என்னைய டாக்ஸிக்னு நினச்சிருவாங்களோ. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ட்ரெண்டாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ சிலர் வந்து உண்மையாகவே டாக்ஸிக் தாங்க, இல்லைன்னு இல்லை. சில உறவுகளும் அப்படி தான், டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் நம்மளை யாராவது வார்ன் பண்ணால், நம்ம ஏதாவது பிழை செஞ்சு அதை சுட்டி காட்டுனா, அப்படி இல்லாட்டி நமக்கு ஏதாவது நல்லதை சொல்ல வந்தால் கூட அவங்க சொல்கிற மெத்தட் பிழையாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள டாக்ஸிக் அப்படிங்கிற லேபிளை எடுத்து அவங்க நெத்தியில் ஒட்டிடுறோம். ஸோ இதை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி ஒரு உண்மையாக நமக்கு ஒரு தீர்வை கொடுக்குறவங்கள நம்ம டாக்ஸிக்னு நினைக்கிறது சரியில்லை. ஸோ அவங்க உண்மையானவங்களாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இதை கிளியர் பண்ணிக்கணும். ஸோ இது கிளியர் பண்ணிக்கிறது தான் என்ன செய்யணும்னா, நம்ம அவங்களோட பேசணும். பேசி இதை ஏன் அவங்க சொன்னாங்க, ஸோ அப்போ என் மேலே தான் பிள்ளை இருக்கா அப்படின்னு சொல்லி அதை நம்ம கொஞ்சம் சரி செஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் அதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு சரியாக அதை நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கணும், இல்லாட்டி அதை வந்து சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நேர்மையாக இருக்கிறது அதுதான் நம்மளுடைய பலம். அதனால நம்ம நேர்மையாக இருக்கணும்னா எல்லாத்தையும் பார்த்து நம்ம டாக்ஸிக்னு நினைக்காம இருக்கணும். புரிஞ்சதில்ல நான் சொல்கிறது? அதாவது உண்மையானவங்களை நம்ம மதிக்க கற்றுக்கணும். இன்னொரு விஷயம் இருக்குது, இது பொதுவாக பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் வர ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி டீச்சர்ஸ் டு ஸ்டூடெண்ட். ஸோ பொதுவாக யாராவது சீனியர்ஸ் டு ஜூனியர்ஸ். ஸோ அப்படிங்கிற நேரம் இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாகவோ டாக்ஸிக் பர்சனாகவோ அந்த நமக்கு ஆர்டர் பண்ணுறவங்களோ நம்மளை சுட்டி காட்டுறவங்களோ நம்ம நினைக்கிறோம். ஸோ உண்மையாக இன்னொரு பக்கம் இருந்து நம்ம பக்கம் இருந்து நம்ம யோசிச்சமாக இருந்தால், இவங்க ஏன் இந்த நேரம் எனக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, 10 தரம் எனக்கு ஏசிட்டாங்க, அப்போ நான் 10 தரம் எனக்கு பிழை செஞ்சுருக்கேனா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்போ 10 தரமும் நான் செஞ்சது பிழையா? அப்போ ஒரே பிழையை திரும்ப திரும்ப செய்கிறேன்னா அப்போ நான் திருந்தணும். ரைட்? ஸோ நேர்மையாக இருக்கணும். ஸோ நம்ம ஜென்டிலாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தால் இந்த டாக்ஸிக் பர்சன் உண்மையாக எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிற உதாரணம்? ஸோ கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மை சொல்கிறவரை மதிங்க.